முதியவர்களுக்காக அவ்வளோ செய்திகளை வரிசைப்படுத்தி அழகாக சொன்னார். இன்றைக்கி இளைஞர்கள் நாகரிகங்கிற மோகத்தில் என்ன மாதிரி வாழ்கிறோம், எப்படி வளரோம்னு தெரியாமல் திசை மாதிரி போகிறானேன்னாங்க. சாதாரணமாக பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகிற பொழுது ஸ்கூல் கட்டிங் அப்படின்னு முடி வெட்டுவாங்க. சலூன் கடையை பற்றி சொன்னார். பார்க்க அப்படி கிராப் மாதிரி வெட்டி அழகாக நச்சுன்னு ரொம்ப நிதானமாக சரியாக இருக்கும். அதான் முடி வெட்டுற மெத்தேடு. இன்றைக்கி முடி வெட்டிட்டு வர்றான். அவன் விருப்பத்துக்கு என்னென்ன டெக்னாலஜியில் வெட்டினாலும் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தர் வெட்டிட்டு வர்றாங்க, சுத்தமாக சைடில் சிரைச்சி விட்டு முன்னால் பந்தை போட்டது மாதிரி இழுத்து விட்டு வர்றான். அதில் 4 பேர் சைடில் 3 கோடு போட்டு விட்டு வர்றான். ஏடாங்கிற ஏதோ ஹைவேஸ் ரோடுங்கிறான். இன்னும் சில பேர் சுத்தமாக சுற்றி சிரைச்சி விட்டு நடுவில் எண்ணெய் சட்டியை குப்பரை கொத்து விட்டது மாதிரியே வர்றான். இன்னும் சில பேர் வைக்க போகிற சரிச்சு விட்டது மாதிரியே வர்றான். போன வாரம் ஒருத்தன் முடி வெட்டிட்டு வர்றாங்க, சுற்றி வலிச்சிட்டுங்க சென்டரில் கீரி பிள்ளை படுத்துருக்கிறது மாதிரியே இருக்குது முடி. இன்னொரு பையன் வெட்டிட்டு வர நல்ல பாம்பு படம் எடுத்தது மாதிரியே இருக்குது. இவன் 2 பேரும் பள்ளிக்கூடம் விட்டோன்னா திடலில் கிடந்து புரண்டு சண்டை போடுறான். ஏன்டாங்கிறான், கீரி பாம்பு ஒன்றும் சேராதுங்கிறான் ஒருத்தன். முடி வெட்டுறதுலையே இவ்வளோ வித்தை காட்டுறானே, இப்போ படிக்கிற அறிவிட கொஞ்சம் கூட சிந்தனை இல்லைன்னாரு. சரி, அப்போ இளைஞர்கள்னா ஆம்பளை பையன் மட்டும்தானா, பொம்பளை பிள்ளை இல்லையா? பெண்களுங்க, அந்த காலத்து பெண்கள் 16 மூல சேலையை கட்டிட்டு வந்தாங்க. கையெடுத்து கும்பிடுறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் பாவாடை தாவணி கட்டிட்டு வந்தாங்க, அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான், மிடி சுடி புடி என்னென்னமோ ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சான். இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் ட்ரெஸ் என்ன தெரியுமா? மசக்களி, கசக்களி, கதக்களி, ரதக்களி, நட்டுவாக்களி தான் வரல, வாயில் சப்பாத்தி களி வச்சு அடிக்கணும். கம்மங்களி, கேப்பக்களி, சோளக்களி தின்னது மூத்த முதியவர்கள். மசக்களி, கதக்களி கட்டுறீங்களே, இதனால் என்ன முன்னேற்றம் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எங்கள் தெருவில் இப்போ பியூட்டி பார்லர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்கிட்ட அழுதான் முந்தா நாள் காலையில். ஏன்டான்னு கேட்டேன். இந்த தெருவில் எல்லா பொம்பளைக்கும் மேக்கப் போடுறானோ, என் பொண்டாட்டிக்கு மேக்கப் போடவே மாட்டேங்கிறான். என்னடா சொல்கிற, வா போய் கேட்போம்னு சொல்லி கேட்டேன். ஏன்டா இவன் மனைவிக்கு மட்டும் ஏன் மேக்கப் போட மாட்டாங்கிறா நீ அப்படின்னு கேட்டப்பா சொன்னான், இந்த தெருவில் எந்த பொம்பளைக்கு வேணாலும் மேக்கப் போடுவேன், இவன் பொண்டாட்டிக்கு நான் மேக்கப் போட மாட்டேன்ட்டான். என்ன காரணம் சொல்கிறான்னா, இவன் பொண்டாட்டியை ஒரு நாள் சேரில் உட்கார வச்சு வெள்ளரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி கண்ணில் வச்சா எடுத்து திங்கிறாடா அவன் பொண்டாட்டினால. போட்ட மேக்கப்புக்கு 200 ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த அம்மா தின்ன வெள்ளரிக்காய்க்கு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தான் அந்த ஆள். இதெல்லாம் நாகரிக மோகத்தில் இன்னைக்கு திசை மாறி போகுது இன்னைக்கு இளைஞர்கள் அப்படின்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாய்மை உள்ளம் அப்படின்னு ஒரு உள்ளம் இருக்குது பாருங்க, அதுக்கு நிகராக நம்ம யாரும் சொல்ல முடியாதுங்க. பெத்த தாயை கொண்ட போய் ஒருத்தன் அனாதலத்தில் விட்டாயா? அந்த அம்மா நம்ம பெத்த புள்ள தானே, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம அனாதலத்திலே இருப்போம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அனாதலத்தில் போட்ட சோத்தை 10 வருஷமாக வாங்கி தின்னுக்கிட்டே இருந்துச்சு அந்த அம்மா சந்தோஷமாக. தட்டை சுத்தமாக கழுவி சுத்தமாக அப்படி கழுவி அப்படி குப்புரை கவுத்து போட்டு நிம்மதியாக தூங்குனுச்சு அந்த அம்மா. ஒரு நாள் அனாதை இல்லத்தில் போட்ட சோத்தை தட்டில் வாங்கி அந்த அம்மா சாப்பிட்டது, பாதி சோத்தை திருட்டு பாதி சோத்தை மூடி வச்சிருச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு பெரியம்மா கேட்டாங்க, அம்மா உன்னை நான் 10 வருஷமாக பார்த்தேன், சாப்பாடை நல்லா வாங்கி சாப்பிட்டு தட்டை சுத்தமாக தானே கழுவி வைப்பேன், இன்றைக்கி ஏமா பாதி சோத்தை மூடி வச்சிருக்கேன்னு கேட்டப்ப அந்த தாய் சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால் என் பையன் இந்த அனாதை இல்லத்தில் கொண்டாந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னை பார்க்க வரலை, இன்றைக்கி தான் முதன்னு என் பிள்ளை என்னை பார்க்க வர்றான், அவன் சாப்பிட்டு வருவானா பசியோடு வருவானான்னு தெரியலம்மா, அவனுக்கு தான் அந்த சோத்தை மூடி வச்சிருக்கேன்னு சொன்னாலே அனாதை இல்லத்தில். இந்த தாய்மை உள்ளத்துக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இணையாகுமா? இசைஞானி இளையராஜா தான் கேட்டார், தன் வயிற போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, நோயாக நான் படுத்தானோன் இருக்கும் ஆத்தா, தீ மூண்டு தீர்ந்துடுமானம் கணக்கும் ஆத்தா, பெற்றவள தள்ளி வச்ச பாவத்துக்கு பக்க வந்து கொள்ளி வைக்கும் கூடலியே, என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னையை போல யாரு, என் தாயன் கோயில காக்க மறந்துட்ட பாவியடி கிளியே, என் வாயு வயிறையும் சேர்த்து வளர்க்கிட்ட பாவியடி கிளியே. இதுக்கு பதில் சொல்ல இன்றைய இளைஞர்களுக்காக பேச வருகிறார் நகைச்சுவை அரசு அதிராம்பட்டினம் ராஜநிதி. பலத்த கரவொலி எழுப்பி நம்ம வாழ்த்து சொல்லி வரவேற்போம். வாங்க. காட்சி புகழ் முனைவர் SP பாஸ்கர் அவர்களுக்கு இனிய நண்பர் EP செல்வராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். அன்பிற்கினிய பட்டிமன்ற கலாரசிக பெருமக்களே,
இறை அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 1996 அருள்மிகு சிவன் கோவிலில், வேதாரண்ய சிவன் கோவிலில் முதலாக அன்பு இளவல் எஸ்பி பாஸ்கர் அவர்களை நடுவராக வைத்து சுமார் 26 ஆண்டு காலம் ஒரே நடுவரை வைத்து வேதாரண்யம் கோயிலே பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடத்தினோம். அதே போல் வாய்மொழி பிரிவிலே நான் பணியாற்றிய காலத்திலே 2 ஆண்டுகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மண்டாகப்படி நிகழ்ச்சியிலே எஸ்பி பாஸ்கரை வச்சு நிகழ்ச்சி நடத்தினோம். அன்று முதல் இன்று வரை தமிழ்நாடு பூரா சிறப்பான முறையிலே வளம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கினிய இளவல் எஸ்பி பாஸ்கர் அவர்கள் நீடூடி வாழ்க வேண்டும், இன்னும் வளம் பெற வேண்டும் என வாழ்த்தி கொள்கிறேன். அதோடு 1996 எங்களுக்கு நிகழ்ச்சியிலே உதவியாளராக இருந்த அன்பிற்கினிய இளவல் ராஜநிதி எங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நண்பர்களையும் கொண்டாந்து ஸ்பாட்டுக்கு சேர்ப்பது, அவர்களை வழிநடத்தி வைப்பது, இதில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அன்றைய காலத்திலே எங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியம் அதிராம்பட்டினம் பிரிவிலே ஒப்பந்த தொழிலாளராக அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். எங்கள் நிகழ்ச்சியிலே வந்து உதவியாளராக இருந்து பணியாற்றிய காலத்திலே அதிக ஈடுபாட்டின் காரணமாகவும் இந்த கலை ஆர்வத்தின் காரணமாகவும் அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டு எங்களோடு ஐக்கியமாகினார். அதைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு பூரா நடுவராகவும் பக்க பேச்சாளராகவும் இருந்து சிறப்பித்து வருகின்றார். அவர்களையும் வாழ்த்தி வணங்குகின்றேன். அதோடு எனது இனிய நண்பர் அன்பிற்கினிய ராஜு 1996 இன்று வரையில் இந்த ராஜு அவர்கள் இந்த கீபோர்டை சிறப்பான முறையிலே வாசித்து கொண்டிருக்கின்றார். வந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் நண்பர்கள் அத்தனை பேரையும் இந்த இனிய நேரத்திலே வாழ்த்தி வணங்கி நடுவர் எஸ்பி பாஸ்கர் அவர்களுக்கு இந்த எனது சார்பாகவும் நான் சார்ந்து பணியாற்றிய தமிழ்நாடு மின்சார வாரியம் வாய்மொழி பிரிவின் சார்பாகவும் இந்த சால்வையை அணிவித்து ரூபாய் 500 அன்பளிப்பாக அளிக்கின்றேன். நன்றி. முப்பது ஆண்டு காலம் எங்களுடைய நட்பு தொடர்ந்து வலுப்பெற்று நீடித்து கொண்டிருக்கிறது. அந்த 96 சந்தித்த போது இருந்த அந்த அன்பும் பண்பும், அதே அன்பு கடுகளவும் மாறாமல் எங்கள் மீது பற்று பாசம் வைத்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வராஜ் அவர்களோடு இணைந்து வந்த அருமை சகோதரர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருத்திரப்பூரில் ஆரம்பித்து இந்த பக்கம் வேதாரண்யம், அந்த கோடியக்கரை, இந்த மண்ணில் எங்களுடைய பாதங்கள் படாத கிராமமே இல்லை. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய சகோதரர்கள் தான். எனவே இந்த அளவுக்கு நாங்கள் பல வெளிநாடுகள் சென்றிருக்கிறோம், பல தமிழ் சங்கங்கள் எல்லாம் சென்றிருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால், எங்களை வாழ வைத்தது இந்த வேதாரண்யம் வாய்மேடு மண் என்பதை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மண்ணை தொட்டு வணங்குவதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொன்னாடை போற்றி அன்பளிப்பு கொடுத்திருக்கக்கூடிய அருமை அண்ணன்மார்கள் அத்தனை பேருக்கும், நமது ஊரை சார்ந்தவர்களுக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இனிமே பட்டிமன்றம் இன்னும் படுபயங்கரமாக சூடு பிடிக்கும். நீங்கள் நினைச்சதை விட ஒரு மடங்கு இன்னும் டாப்பில் போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இருந்து நீங்கள் நல்ல ஆதரவு தரணும். வாங்க ராஜராஜனே, தேவனே, வாங்க ராஜா, ராஜராஜனே, தேவனே, வாங்க ராஜா. நடந்தா பல்லவ ராஜா, சிரிச்சா மன்மத ரோஜா. நடந்தா பல்லவ ராஜா, சிரிச்சா மன்மத ரோஜா. ஜோக்க அள்ளி அடிக்கிற ஐயாவே, எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்ப சொல்லுங்க மையாவே. ஐயாவே, எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்ப சொல்லுங்க மையாவே.
நான் ராசானோன்னு அவர் ராசான்னு பாடுறாரு. அப்ப ஏன் வாய் சும்மா இருக்குமா? ராசாவே உன்னை நம்பி இந்த கூட்டமெல்லாம் இருக்குதையா, நீ ஒரு வார்த்தை நல்லா பேசி போட்டு இருக்கிற கூட்டத்தெல்லாம் கலைச்சிருக்கியா. ராசாவே வருத்தமா. எனக்கு அந்த பாட்டுல குயில் தானங்க கோயிலுக்கு தொண்டை கட்டிக்கிருச்சு. வாங்க தர்மாஸ்பத்திரிக்கு போவோம். நல்ல நர்ஸா இருந்தா வர சொல்லு. நர்ஸ் டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிருச்சு. கம்பவுண்டர் தான் இருக்காரு, பரவாயில்லையா? ஊசியே போட வேணாம், வீட்டுக்கு போறேன். நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, என்னங்க அதை சொன்னா இதை சொல்றியா, இதை சொன்னா அதை சொல்றியா? நான் எலெக்ஷன் பூத்துல வேலை பார்த்தாலியா? எலெக்ஷன் பூத்துல வேலை பார்த்தீங்களா? இந்த எலெக்ஷன் நடந்துச்சுல? ஆமா. அப்ப இங்க இருந்து போன ஒரு ஊருக்கு சரி போனாக்க இந்த திருப்பின் ஜாக்கெட் இல்ல, இந்த பிளக்ல செல்லு சார்ஜர் போட பிளக் திருப்பின் ஜாக்கெட் இல்ல. ஒரு அம்மா வந்துச்சு, நான் தான் விஓ உதவியாளர்னுச்சு அந்த அம்மா. சரி திருப்பின் ஜாக்கெட் இருக்கான்னு கேட்டேன். சரி நீ எலெக்ஷன் பூத்துக்கு வேலைக்கு வந்தியா இல்ல பாவாடை ஜாக்கெட் வாங்க வந்தாங்க? என்ன பண்றது? திருப்பின் ஜாக்கெட்னா என்ன, மேல போடுற ஜாக்கெட்னா எல்லாமே அது உதவியாளர் வேலை பார்க்குதியா? ஆமா, அது விவோ என்ன பைப்புன் ஜாக்கெட் வைக்க வந்துச்சு, திருப்பின் ஜாக்கெட் வந்துச்சா? நண்பர்களே, ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. எந்த கோவில் திருவிழாவிலும் ஒரு கொடுக்க முடியாத ஒரு தலைப்பு, சொல்லப்படாத ஒரு தலைப்பு. இந்த தலைப்பெல்லாம் டிவி நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு. ஆனால் அந்த டிவி நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் கொடுக்கக்கூடிய தலைப்பை இங்கே திருவிழாவில் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பை கூட தன்னுடைய தைரியத்தாலும் திறமையாலும் ஏற்றுக்கொண்டு அதுக்கு நடுவர் பொறுப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற ஐயா பட்டுக்கோட்டை எஸ்பி சார் பாஸ்கர் சார் அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு கைத்தட்டை கொடுங்க. அதுல நாம எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசிடுவோம், அது ஒரு விஷயம். ஆமா. ஆனா இந்த தலைப்பை தான் இந்த மண்ணுக்கு தர வேண்டும் என முடிவு செஞ்சாங்க பாருங்க. அந்த பெரியவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்குவதிலே மகிழ்ச்சி அடையும். கண்டிப்பாங்க. மிக நல்ல ஒரு தலைப்பு. வீடும் நாடும் நலம் பெற. வீடும் நாடும் நலம் பெற முதியோர்கள் காரணமா இல்ல இளைஞர்கள் காரணமான அற்புதமா கேட்டுக்கிறீங்க. தான் கேள்வி. இப்ப முதியோர் வந்து பேசினாரு, ஏன் அவர் ரொம்ப நேரம் நின்று பேச முடியல? ஏன்? என்ன காரணம்? வயதின் மூப்பின் காரணமாக அவருக்கு நின்று பேச முடியல. என்ன வயசு மூப்புன்னு சொல்லாதங்க, முடியெல்லாம் எவ்வளவு கருப்பா இருக்கு பாரு, கருகருன்னு. ஆமாமா, கருகருன்னு இருக்கு. அவர் எங்க படிச்சுட்டு வந்தாரு? எங்கள மாதிரி இளைஞர் மாதிரி காலேஜ்ல படிச்சாரு. அவர் அறிவொளி இயக்கம் முதியோர்கள் இருக்குல்ல, அங்க படிச்சுட்டு வந்தவர். அதனாலதான் அவர் நின்று பேச முடியாம அந்த மைக் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து முன்னாடி வச்சவர். பாத்தீங்களா, கொஞ்சம் தடுமாற்றம் வந்தா அதை பிடிச்சிட்டு பேசலாம்னு வந்தாரு. இப்ப பாருங்க, ஆள் நேரம் ஆக ஆக 100 நாள் வேலைக்கு போற ஆள் மாதிரி உட்காந்துருக்காரியா. ஏன்னா முதியவர் அப்படித்தான். ஏன்னா முதியவர் வந்து வழிகாட்டுறதோட நிறுத்திக்கங்க. ஆனால் அதை வழி நடத்துவது என்னை போன்ற இளைஞர்கள் தான் வழி நடத்துவார்கள். அது இந்த திருவிழாவாக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் நடக்கக்கூடிய எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, அங்கே முன்னாடி நின்று வழி நடத்துறது யாருன்னா இளைஞர்கள் தான் வழி நடத்துவார்கள். முதியவர்கள் ஒரு இடத்தில் இருந்து அதை சொல்லுவார்கள். அதை செயல்படுத்த கொண்டது எங்களுடைய இளைஞர்கள் தான் செயல்படுத்துவார்கள். இப்படி போன வேணா சொல்லலாம் பெரியவங்க. ஆமா, அதை 100% செயல்படுத்தி வெற்றி காண வைப்பவர்கள் இளைஞர்கள். ஆமா. நடுவுல இளைஞர்கள் என்றாலே என்ன தெரியுமா அர்த்தம்? இளைஞர் என்றாலே விடாமுயற்சி என்று அர்த்தம். இளைஞர் என்றாலே விடாமுயற்சி என்று அர்த்தம். சமூக மாற்றம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது, கண்டுபிடிப்பு என்ற ஒரு மாற்றம் இருக்குது, உருவாக்குதல் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. இளைஞர்கள் என்றாலே உருவாக்குதல். இந்த நாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு தந்து இந்த சமூகத்துக்கு பயன்பட தந்தது இளைஞர்களாம் கொடுத்துருக்கான். நடுவர்களே, இந்த பயிர் வளரலை அப்படின்னா இந்த பயிர் வளர்றதுக்கு என்ன உரம் போடணும் அப்படின்னு யோசனை பண்ணி உரம் போட்டது முதியோர்கள். ஆனா இந்த பயிர் ஏன் வளரல, உரம் போட்டு ஏன் வளரல அப்படின்னு பயிரை ஆராய்ச்சி செய்யாமல் நிலத்தை ஆராய்ச்சி செய்து இந்த மண்ணுக்கு இந்த பயிர் தான் பயிரிட வேண்டும் என்று கண்டுபிடித்தது எங்களுடைய இளைஞர்கள். அதுதான் முதியோருடைய சாதனை. ஒரு இளைஞன் இன்ஜினியர் படித்தாங்க. இன்ஜினியர் படித்தவங்கிட்ட போய் இந்த மேம்பாலம் கட்டணும், இதுக்கு ஒரு மேப்பு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த இன்ஜினியர் படித்த இளைஞன் என்னமா பண்ணா, அந்த மேப்பை வரைஞ்சி கொடுத்து அந்த மேம்பாலத்தின் மேலே ஒரு ஏறுகலப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி, ஒரு விவசாயி ஏறுகலப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சி கொடுத்தான். அதுக்கு அந்த மக்கள்லாம் என்னமா சொன்னாங்க, மேம்பாலம் வரைஞ்சிங்க சரி, இந்த மேம்பாலத்து மேலே ஏன் விவசாயி ஏறுகலப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த இளைஞன் இன்ஜினியர் என்னமா சொன்னா, பல வயல்களை அழித்து தான் இந்த மேம்பாலம் கட்டுகிறீர்கள், அதன் நினைவாக ஒரு விவசாயி ஏறுகலப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன்னு அந்த இளைஞன் சொன்னான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது படம், எனக்கு வெறும் மேம்பாலம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
மறுபடியும் அந்த மேப்பை அழிச்சிட்டு ஒரு மேம்பாலம் வரைஞ்சி ஒரு கலப்பை மட்டும் மாட்டிக்கிட்டு போற ஒரு டிராக்டர் போறது மாதிரி வரைஞ்சான். என்னையா மறுபடியும் விவசாயத்தில் டிராக்டர் ஏற்றி ஓட்டிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அது என்னால் மறக்க முடியல அப்படின்னா. அதெல்லாம் மறக்க வேணாம், ஒன்றுனா இதை மறைச்சி எனக்கு ஒரு விவசாயம் ஒரு மேம்பாலம் எனக்கு வரைஞ்சி வரப்படம் கொடு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த இளைஞன் என்னமா செஞ்சான், அந்த மேம்பாலத்தை வரைஞ்சி அந்த மேம்பாலத்துக்கு கீழே ஒரு வாசகம் ஒன்று எழுதினான், இங்கு பல விவசாயிகள் புதைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று எழுதினான். அருமை. அப்போ பல விவசாய நிலங்களை அழித்து தான் இன்னைக்கு 4 வழிச்சாலை, 8 நாற்கர சாலை, தங்க நாற்கர சாலை, மேம்பாலங்களுக்கு உருவாகிறத இவர் சிம்பாலிக்கா எங்களுடைய இளைஞர் இன்னைக்கு சொன்னான் தெரியுமா. நான் உண்மையிலே சொல்கிறேங்க, அதாவது உங்கள்கிட்ட பையன் வந்து மாட்டேன் இப்படி அழகாக மாட்டினான், என்கிட்ட சில பேர் வில்லகமாக வந்து மாட்டுறாயா. எப்படி? நான் ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன்கள்ட்ட எல்லாரும் உட்காரும் போது படம் வரைய சொன்ன பேப்பர் கொடுத்து, சரி ஒரு வீடு ஒரு மரம் படம் வரைங்கடான்னு. சரி, எல்லாரும் வீடும் மரமும் வரைஞ்சவன் ஒருத்த மரத்துல ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து கட்டி வச்ச மாதிரி வரைஞ்சாங்க. ஏங்க நான் சொன்னேன், உன ஆடு கட்ட சொன்னா வீடும் மரம் தானே கட்ட சொன்னேன், அதிக பிரசிங் தானே வேலை பண்ணாத, போய் இந்த ஆடை அழிச்சு விட்டு வாடான்னு. போனவன் அதெல்லாம் அழிச்சு விட்டுங்க, திரும்ப வீடு மரம்லாம் போட்டு வாசல்ல பந்திப்பாய் விரிச்சு மக்கள்லாம் ஒற்றுமையாக அமர்ந்து சாப்பிடுவது போல வரைஞ்சிருந்தான். ஏன்டா கூட்டம் கூட்டமா உட்காந்து சாப்பிடுறது மாதிரி வரைஞ்சிருக்கிற, எங்கடா அந்த ஆடுன்னு கேட்டேன். அதை வெட்டி சமைச்சு தான் சார் இவங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. சுத்தி வளைச்சு அந்த ஆட்டிலே தான் நினைக்கிறான். உண்மையிலே சொல்றேன், ஒரு பேச்சாளர் ஒரு செய்தி சொன்னால் அதற்கு இணையாக ஒரு செய்தியை மேடையிலே தயாரித்து செய்யக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு திறமையும் மிக்க தமிழகத்தில் ஒரு நடுவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் பட்டுக்கோட்டை எங்கள் ஐயா பாஸ்கர் சார் அவர்கள். அவருக்கு ஜோரா ஒரு முறை கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு மதுரமுத்து சார் அவர்கள் விஜய் டிவியில் இன்னைக்கு கொடி கட்டி பறக்கலாம். அந்த மதுரமுத்து சார் அவர்களை ஒரு பேச்சரங்க நிகழ்ச்சியில் செலக்ட் பண்ணி அவரை முதலாக பேச்சாளர் என்று தமிழகத்துக்கு அறிமுகம் செய்தவர் எங்களுடைய பட்டுக்கோட்டை எஸ்பி பாஸ்கர் சார். அதே போல் ஈரோடு மகேஷ் அவர்கள் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டாக உட்காந்துக்கிறார் கலக்கப்பதியாரில். அவரையும் முதலாக பேச்சாளர்கள் தேர்வு செய்த ஒரு திறமைசாலி ஒரு பேச்சாளரை கண்டுபிடித்தவர் எங்களுடைய பாஸ்கர் சார் தான். மிக சிறப்பான அந்த பாஸ்கர் சாருக்கு ஒரு ஜோரா ரொம்ப கைத்தட்டு கொடுங்க. எல்லாருமே மிகப்பெரிய இடத்தில் வளர்ந்திருக்கிறார்கள், அதுதான் மிகச்சிறப்பு. ஆமாம், நம்மள்டேருந்து போனோம் எல்லாருமே நல்லபடியாக இருக்கிறார்கள் என்று தான் பேர் வர வேண்டும். கண்டிப்பாக அந்த பேச்சாளருடைய வரிசையில் ஒரு அம்பாஸ்டர் காரில் போக இடம் இருக்காது, அவருடைய மடியில் என்னை ஏற்றி வந்து இந்த வேதாரண்யம் பெரிய கோயில் பேச வைத்த பெருமை எங்களுடைய பாஸ்கர் சாருக்கு தான் சேரும். அவரால் தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் நான் பேச்சாளர் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னை பேச்சாளர் அறிமுகம் போது இந்த பருத்தி வீரங்கிற திரைப்படம் அறிமுகமானுச்சு, வெளியே வந்துச்சு. அந்த பருத்தி வீரன் திரைப்பட புகழ் என்று என்னை முதல்ல நோட்டீஸில் அச்சடித்தவர் இந்த இபி மண்டபடிக்கு எங்களுடைய இபி செல்வராஜ் சார் தான். பருத்தி வீரன் புகழ் ராஜநீதி என்று பத்திரிகையில் முதலாக பேரிட்டவர். அவருக்கு ஒரு குதிரை ஒரு முறை கைத்தட்டு கொடுங்க. அந்த பாடலை பட்டிமன்றத்தில் முதல்ல பாடுவதே இவர் தான். ஆமாம், அப்புறம் தான் எல்லாரும் பாங்க. ஆமாம், ஏன்னா அந்த வேதாரண்யம் பூமிங்கிறது நம்ம வந்த கலைஞர்கள் வந்த எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா எல்லா ஊர்லேயும் கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா நடன நாட்டு நிகழ்ச்சி வைப்பாங்க, கரகாட்டம் வைப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் வந்தவங்களை வாழ வைக்கக்கூடிய அந்த பட்டிமன்ற பேச்சாளரை வாழ வைக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த வேதாரண்யம் மண், இந்த வாய்மேடு மண். அதுதான் பாட்டில் கொடுத்தான். வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானம் சொல்லி பாடு, வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானம் சொல்லி பாடு, என் நாடானாலும் என் மதமானாலும் அட ஏசு புத்தர் காந்தி அவங்க மனச போல வாழ வைக்கும், வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானம் சொல்லி பாடு. புழுக்கும் கஞ்சிக்கும் பாடுபட்டாலும் சொருந்து வீட்டுக்கு தேடி வந்தோர்க்கு, தண்ணிக்கு கீழில் நாடு நின்றாலும் காப்பியும் தீயுண்டு நாடி வந்தோர்க்கு, எத்தனை கட்சிகளும் ஆரம்பித்து கொள்ளையா, பூமிக்குள் தம்பை நடையில் கொடியை ஏற்றி கொள்ளையா, நாட்டுக்கு தலைவன் போல பேச்சு கூட பேசையா, ஓட்டுக்கு காசை அள்ளி வீசி கூட பாறையா, தேர்தலின் நேரத்தில் யோசிக்க மாட்டோம், வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானம் சொல்லி பாடு, வந்தார வாழ வைக்கும் ஊரு தந்தான தானம் சொல்லி பாடு. அப்படி கொடுத்தான பாட்டு. மிலேச்சோரங்க ஒரு வயசான ஒரு முதியவர் ட்ரெயின்ல டிடிஆர் இருக்கிறாரு. சரி, அவர் வந்து பயணம் செஞ்சுக்கிட்ட ஒரு இளைஞன்கிட்ட டிக்கெட் எங்கடான்னு கேட்டாரு. அந்த டிக்கெட் எங்கன்னு கேட்டதுல அவன் ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்தான்.
அதுக்கு இந்த வயசான முதியவர் டிடிஆர் கேட்டார், ஏன்டாடே இந்த டிக்கெட்டு பழைய டிக்கெட்டரா, யாரை ஏமாத்த பார்க்குற, புது டிக்கெட் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு இந்த இளைஞர் என்ன சொன்னால், நீ மட்டும் என்ன புது ட்ரெயினை விட்டுருக்க, பழைய ட்ரெயின் தானே விட்ட, அதனால் பழைய டிக்கெட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா இன்றைக்குள்ள சின்ன பசங்கள்ட்ட இன்றைக்கி பேச முடியலங்க. ஏன்னா வாத்தியார் கேட்டார், டே பாடத்துலேருந்து ஒரு பொது அறிவு கேள்வி கேட்பேன், எல்லாம் சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னு வாத்தியார் கேட்டார். அதுக்கு பையன் கேட்டால் பொது அறிவு கேள்வி தானே சார், கேளுங்க சார் நான் சரியாக பதில் சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ வாத்தியார் கேட்டார், டேய் நடுக்கடலில் ஒரு மாமரம் நிற்குதுடா, அந்த மாம்பழத்தில் ஒரு மாம்பழமாக காய்ச்சி தொங்குது, அந்த மாம்பழத்தை நீ எப்படா போய் பறிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொன்னால், நான் பறவையாக போய் மாறி பறிப்பேன் சார் அப்படின்னா. பறவையாக மாறி பறிப்பியா, பறவை வந்து உங்கள் ஒப்பனடா மாற்றுவான், ஒப்பனை வந்து மாற்றுவான் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு இவன் கேட்டான், நடுக்கடலை கொண்டு மாமரத்தை ஒப்பனை கொண்டு நட்டான், ஒப்பனை கொண்டு நட்டான் அப்படின்னு கேட்டான். வாத்தியார் கம்பை விட்டு விஞ்சிட்டு வெறிஞ்சட்டில் வந்து ஓடினார் வயிற்றோட. போன வெள்ளிக்கிழமை மரம் நடுவில் எங்க ஸ்கூல்ல எல்லா பையனும் மரம் நட்டு தண்ணி ஊத்திட்டு கிளாஸ்க்குள்ள போயிட்டான். சாயந்தரம் 5 மணிக்கு பெல் அடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போகும்போது யார் யாரு மரம் நட்டானோ சரி அவனே அந்த செடியை பிடிச்சி பையில வச்சு வீட்டு கிளம்பிட்டான். எனக்கு கேட்டாருங்க ஹெச்எம், காலையில தானே நட்டீங்க, ஏன்டா சாயந்தரம் பிடிக்கிட்டு போறீங்க கேட்டது ஒருத்தன் சொல்றான், சனி ஞாயிறு ஆடு மாடு மேய்ஞ்சிரும், திங்கக்கிழமை நட்டுக்கெல்லாம் விடுங்க சாருங்கிறான். ஏன்னா அப்படிதான் சொன்னாரு. டேய் வெள்ளிக்கிழமை நான் பாடம் நடத்தினால, வெள்ளிக்கிழமை பாடம் நடத்தினேன், திங்கக்கிழமை வந்து எல்லாரும் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொன்னார். திங்கக்கிழமை எல்லாரும் டெஸ்ட் எழுதி கொடுத்தான். ஒரே ஒரு பையன் வெறும் பேப்பரை மடிச்சு கொண்டு கொடுத்தான், எதுவுமே எழுதலை, வெறும் பேப்பரை மடிச்சு கொண்டு கொடுத்துட்டான். வாத்தியார் விரிச்சு பார்த்துட்டு சொன்னார், டே என்னடா எதுவுமே தான் வெறும் பேப்பரை கொண்டு கொடுத்துக்கிற, உனக்கு இன்னைக்கு 0 தாண்டா, உனக்கு இன்னைக்கு முட்டை தாண்டா, உனக்கு இன்னைக்கு முட்டை தாண்டா அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொன்னான், சார் எனக்கு முட்டை போட்டுறாதியே அப்படின்னா. ஏன்டா, எங்கள் அப்பா ஐயப்பங்களுக்கு மாலை போட்டுக்கிறான்னு சுத்த சைவம் பண்ணான். எப்படியெல்லாம் சமாளிக்கிறான் பார்த்தீங்களா? மிளே சொல்கிறாங்க, இந்த மாதிரி பசங்களை வச்சுட்டு இப்போ எப்படி பேசி திறமையில சமாளிக்கிறான் பார்த்தீங்களா? இன்னைக்கு திருட்டு எங்கே பார்த்தாலும் திருட்டு நடக்குதுல்லைங்க. திருச்சியில் ஒருத்தன் ஒரு நகை கடையில் போய் திருடிட்டான், அவன் மாட்டிக்கிட்டு நீதிபதி கூப்பிட்டு கேட்டார், ஏன்டா டே திருச்சியில் எத்தனை நகை கடை இருக்குது, ஏன்டா இந்த கடையில் போயிட்டு கரெக்டாக போய் குறிப்பாக போய் திருடுன்னு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், ஐயா அந்த நகை கடை அந்த விளம்பரத்தில் தான் சொன்னாங்க, 4 கடைக்கு போங்க அப்புறம் நம்ம கடைக்கு வாங்க, 4 கடைக்கு போங்க அப்புறம் நம்ம கடைக்கு வாங்கன்னு சொன்னார். அதான் 4 கடைக்கு போனேன், அங்கே ஒன்றும் சரியில்லை, இந்த கடை தான் கரெக்டாக இருந்துச்சு, அதான் ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டான் அப்படின்னா. இப்போ நீதிபதி அவனுக்கு என்ன சொல்கிற, என்ன தீர்ப்பு சொல்கிறே தெரியல. இன்னொருத்தன் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்துருந்தான், அவன் யாருக்கிட்ட அவனும் திருடிட்டு மாட்டிக்கிட்டான். எப்படி மாட்டிக்கிட்டான்னா, இவன் கட்டின பொண்டாட்டியோட போய் குடும்பத்தோட திருடிருக்கான், பொண்டாட்டியோட போய் திருடிருக்கான். இப்போ நீதிபதி கூப்பிட்டு கேட்டார், ஏன்டா தனியாக போனாலே மாட்டிக்கிட்டு ஒருத்தன் வந்து நிற்கிறான், நீ ஆண்டா உன் பொண்டாட்டியை சேர்த்து அழைச்சிட்டு போனா திருடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அவன் சொன்னா, ஐயா நான் தனியாக தான் இவ்வளோ நாளாக திருடிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஏன் தெரியுமா பொண்டாட்டியை சேர்த்து அழைச்சிட்டு போனேன், நான் எந்த நகை எடுத்துகிட்டு போனாலும் டிசைன் சரியில்லைன்னு சொல்கிறேன் ஐயா, அதான் இவளையும் சேர்த்து அழைச்சிட்டு போய் பீரோட திறந்து நீனே எடுத்துக்கிட்டு சொன்னேன், நான் மாட்டிக்கிட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னான். ஏன்னா இன்னைக்கு எப்படியெல்லாம் நூதன திருடுறான். அதில் இன்னொரு குடும்பத்தில் அந்த அம்மா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டில் தூங்கும் போது பொண்டாட்டி தூங்கிடுவா, தான் புருஷனை பீரல் ஓரமா விடிய நிக்க வச்சிருவான். அவன் புருஷங்காரன் பீரல் ஓரமாவே நிற்பான். சரி, இதை பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கண்டுபிடிச்சிருச்சு. ஏண்டி உன் புருஷனை விடிய தூங்காம பீரல் ஓரமா நிக்க வச்சு நீ நல்லா தூங்குறிய, ஏன் இப்படி செய்யற? சரி, அதுக்கு இந்த அக்கா சொல்லிச்சு, என்னைக்காவது ஒரு நாள் திருடன் வீட்டுக்குள்ள பூந்துருவான், பூந்து நேரா பீரல் கிட்ட தான் போவான். அப்ப அந்த திருடன் நினைப்பான், நமக்கு முன்னாலே ஒரு திருடன் வந்துட்டாங்க, இங்க ஏன் திருடனு நம்ம தொழிலாளி தானே விட்டு போயிடுவானா. அவன் எதுக்கு தான் ஒரு பாட்டில் சொன்னா, சிந்தித்து பார்த்து செய்கையை மார்த்து சிறுசாயிரு கையில் திரித்துக்கோ, தவறு சிறுசாயிரு கையில் திரித்துக்கோ, அது தெரிஞ்சு தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கணும். திருடாரே பாப்பா திருடாரே, திருடாரே பாப்பா திருடாரே அப்படின்னு பாட்டு கொடுத்துட்டு பட்டுக்கோட்டையார் சொன்னாரு, இந்த இதுக்கு ஒரு முடிவை சொன்னார் பட்டுக்கோட்டையார். ஏன்னா திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையாருக்கு ஒரு தீர்வையும் சொன்னாரு. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது, அதை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஏன் பட்டுக்கோட்டையார் பாப்பா கிட்ட போய் திருடாதே அப்படின்னு சொன்னார்? ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைகள்கிட்ட சொல்லி இப்பவே கரெக்டா வளர்த்தாதான் அது வருங்கால சமுதாயத்தில் உண்மையே அது நேர்மையாக வளரணும். பாப்பாவை பார்த்து திருடாதன்னு சொன்னார். அதனாலதான் மகாகவி பாரதியாரே ஓடி விளையாடு பாப்பான்னாரு. நீ ஓய்ந்திருக்கல் ஆகாதுன்னு பாப்பான்னு சொன்னார். ஏன் பாப்பா கிட்ட சொன்னார்? பெரியவங்கள்ட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க.
சின்ன பிள்ளைகிட்ட சொன்னால் கேட்கும். அதனால தான் ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் பண்ணார். ஆனால் பெரியவங்க இன்னைக்கு வழி காட்டுறாங்க. என்ன வழி காட்டுறாங்க? நல்லா இருந்துகிட்டு இருக்கிற இளைஞரை பிடிச்சி நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெத்த தாய் தப்பனோட வேலையாக இருக்குது. கல்யாணம் பண்ணி இந்த சமூகத்துக்கு நல்லது செஞ்சுக்கிட்டோம்னா அவனை குடும்பஸ்தான் ஆக்கி அதோடு அவனை நிம்மதி இல்லாமல் ஆக்கிறது தான் இந்த பெரியவங்களுடைய வேலையாக இருக்குது. இது தேவையா? நல்லா இருக்கிற இளைஞருக்கு பிடிச்சி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறிய? எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் படுற பாடு. நான் நல்லா இளைஞராக இருந்துக்கிட்டு இருந்தேங்க. இந்த சமூகத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன். ஆனால் கல்யாணத்தை பண்ணி கொடுத்து நான் படுற பாடு இருக்குது. அது சரியான பாடாக இருக்குங்க. மிலே சொல்லப்போனால் நான் அந்த மேடையில் நின்று பேசுகிறேன்னா எங்கள் இந்துமணி சாரும் தங்கச்சி சிந்து என் வாயை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்? நடுவராகிய உங்களுக்காக கட்டுப்பட்டு உட்காந்துருக்காங்க. உன்னே கல்யாணம் பண்ணி குடும்பம் குப்புற கிடக்கு. அதானே இதில் உன் தொங்கச்ச வேற கல்யாணம் தொங்கச்ச குடும்பம் விளங்கிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இப்படி தான் வாய் பேசுகிற பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி ஏன்டா கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். என்ன? எனக்கு இந்த பொண்ணு பார்த்த புரோக்கர் தான் என்னை ஏமாற்றி போட்டான். புரோக்கரா? ஆமாங்க. என்ன பண்ணா? எனக்கு இந்த பொண்ணு பார்த்த புரோக்கர் தான் சொன்னான், இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்டான்னு சொன்னான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. ஏன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு இந்த பொண்ணு பார்த்த புரோக்கர் சொன்னால், இங்கே பாரு மாமனாருக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது. ஆள் இந்த பொம்பளை பிள்ளை நீ கல்யாணம் பண்ணினா உன் மாமனார் செத்து போயிட்டா உன் மாமனார் பார்க்குற அந்த மத்திய கவர்மெண்ட் வேலையை உனக்கு வாங்கி தரேன்டான்னு சொன்னார். மத்திய அரசு வேலையா? ஆமாம், முக்கியமான வேலையாச்சே. ஆமாங்க. ஓ, இந்த டீலிங் ரொம்ப நல்லா இருக்கே. ஒரே ஒரு மஞ்சள் தாலி கட்டினா ஒரு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்குன்னு சொல்லிட்டு நானும் நம்பிய மாதிரி தாலி கட்டினேன். சரி, தாலி கட்டின மறுநாள் காலையில் தான் தெரியுது உண்மையிலேயே மாமனார் மத்திய கவர்மெண்ட் வேலை தான் பார்த்தாரு. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை? என்ன வேலை? என்ன வேலை தெரியுமா? அதுதான் அந்த 100 நாள் வேலை. இதை உங்க மருமகனுக்கு உங்களுக்கு தர்றாரு, எனக்கு சிப்பிட்டு மாற்றி கொடுக்குறாரு அந்த வேலையை. நான் விளங்குவானாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லுங்க, என் மாமனார் போல ஒரு கடைஞ்செடுத்த கஞ்சன் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. என்னங்க சொல்றீங்க? ஆமாம், அவ்வளோ பெரிய கடைஞ்செடுத்த கஞ்சன் என் மாமனார். கல்யாண மண்டப வாசலில் பன்னீர் தெளிச்சு எல்லாரும் வரவேற்பாங்கல்ல. ஆமாம், அதுக்கு பன்னீர் வாங்க காசு இல்லாமல் பன்னீர்னு ஒருத்தனை வாசலில் நிற்க வச்சு தண்ணீர் தெளிக்க விட்டாங்க. படுபாய் பாய அந்த குடும்பத்தோட பொண்ணு எடுத்துக்க பொண்ணு வழங்குவானா? பக்கத்தில் ஒருத்தன் வெறுங்கையை வச்சு நின்னான். சரி, அவனை போய் எல்லாரும் தொட்டுட்டு போனாங்க. என்னன்னு கேட்குறான், அவன் பேர் தான் சந்தானமா. என்னட்டு ஒருத்தன் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதாயா. ஏன்டான்னு கேட்டேன். உலகத்துல ஏன் மாமனார் மாதிரி ஒரு கஞ்சத்தை படைச்சேன் உலகத்துல இல்லைன்னா. என்ன பிடிச்சிருக்க? பழைய சோத்தை தட்டுல போட்டு கண்ணுகிட்ட வச்சுக்கிட்டு அழுவானாங்க அந்த ஆளு. ஏயான்னு கேட்டேன். கண்ணீர் அதுல உழுந்து ஊத்தி பிசைஞ்சு அதுதான் உப்புன்னு சொல்லி தும்பானாங்க. இப்படி ஒரு கஞ்சன் 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு கட்டியிருக்காரு. அந்த கக்கூஸ் ரூமுக்கு ஒரு கதவு கூட போடனாயா. என்னங்க அப்படி சொல்றியா? அவளை கஞ்சன் இவன் எப்போ போனாலும் துண்டை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கான் மாமனார் வீட்டில். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு பழிவாங்கிற ஒரு குணம் இருக்குன்னா என் பொண்டாட்டியை தவிர வேறு யார்கிட்டையுமே அந்த மாதிரி குணம் இல்லை. என்னங்க சொல்கிறீங்க? அப்படி பழிவாங்க என் பொண்டாட்டியனே. போன வருஷம் கார்த்திகை மாதம் ஐயப்ப கோயிலுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். சரி, ஐயப்ப கோயிலுக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்தேன். இந்த 48 நாள் எப்படி தெரியுமா விரதம் இருந்தேன்? எப்படி? பள்ளி கட்டி சபரிமலை கல்லும் முள்ளும் காலுக்குமே சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் ஏக பலமனா ஆய பலமனா பாத பலமனா ஏக பலமனா கல்லுள்ளோ காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே மரியாதை சுகநாதர் சித்தன் ஐயன் ஐயப்போ சாமியே காசி ராமேஸ்வரம் அடைக்கால ஒரு ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் சுவாமியே. இவ்வளவு சுத்தமா அவர் சொன்னார்னா மலைக்கு மாலை போட்டு நினைக்காதீங்க. டெய்லி அங்க போய் சுண்டல் வாங்கி தின்னாரு. அப்படி 48 நாள் இவ்வளவு பக்தியா இருந்தாலங்க. இந்த 48 நாள் என் முன்னாடி நீ எப்படி தான் கூப்பிட்டா? எப்படி? வாங்க சாமி, உட்காருங்க சாமி, இருங்க சாமி, டீ குடிக்கிற சாமி, காப்பி கிட்டமா சாமி, சாம்பார் கிட்டமா சாமி, அப்பளம் பொரிக்கிட்டமா சாமி, அப்படி என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டாங்க. இந்த 48 நாள் முடிஞ்சு ஐயப்பங்களுக்கு போயிட்டு மாலையை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த 48 நாள் என் முன்னாடி என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டால. இப்போ அதனால நான் அவளை திருப்பி சாமின்னு கூப்பிடுங்கிற ஒரே காரணத்துக்காக அவள் இப்போ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. அட இப்போ நீங்க கூப்பிட உங்க மனைவியா? இப்போ நான் கூப்பிடுறேன். சத்தி வாங்க சத்தி, சத்தி உட்காருங்க சத்தி, சத்தி டீ போட்டுமா சத்தி, சத்தி காப்பி கிடுமா சத்தி, சத்தி சாம்பார் கிடுமா சத்தி, சத்தி அப்பளம் பொரிக்கணுமா சத்தி, அப்படின்னு சத்தி 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 சத்தின்னு கூப்பிட்டு இப்போ ஏன் சத்தி இல்லாமல் போச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணும்போது என்ன கனவோடு கல்யாணம் பண்ணியிருப்போம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு, ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம்.
பட்டுப்பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொல்லும் வார்த்தைகள் பட்டுப்பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் செல்லும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் வேண்டும் காதல் வெள்ளங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொடுத்தாங்க பாட்டு. மிலேச்சோர நடுவர்களே, இன்னைக்கு இந்த நாடும் வீடும் நலம் பெற யாருடைய உழைப்பு அதிகமா இருக்குது, யாருடைய பங்கீடு அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கல்ல. உண்மையிலே நம்ம நாட்டில் செஸ் விளையாட்டுனா என்னன்னே தெரியாது ஒரு காலத்தில், அந்த காலத்தில் முதியோர் உள்ளவர்களுக்கு. ஆனால் இன்னைக்கு இன்னைக்குள்ள இளைஞர்கள் செஸ் விளையாட்டில் என்ன பிரக்ஜானந்தா குகேல் அப்படிங்கிற 2 இளைஞர்களும் சேர்ந்து இந்த செஸ் விளையாட்டில் வெற்றி பெற்று இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குல்ல, இந்த தமிழ்நாடு செஸ் விளையாட்டின் தலைநகரம் என்று அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்களால் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் இன்றைக்கி செஸ் விளையாட்டினுடைய தலைநகர்னு சொன்னால் அதுக்குள்ள இளைஞர்கள் தான் இன்றைக்கி காரணம். அதே போல் பழனிக்கு பக்கத்தில் வயலூர் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த வயலூர் கிராமத்தில் ஒரு 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு இளைஞன் பேராக்ளைட் அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் மாதிரிக்க ஒரு விமானத்தை செஞ்சு அதில் வெறும் 50,000 ரூபா தான். அந்த 50,000 செலவில் பேராக்ளைட்னு ஒரு விமானத்தை செஞ்சு அதில் பறந்து இன்னைக்கு சாதனை படைச்சிக்கிறான். உலக நாடு முழுக்க அவனை திரும்பி பார்க்க வச்சது அந்த இளைஞனுடைய சாதனை இல்லையா? அது மட்டும் இல்லை, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தினத்தந்தி பேப்பர் பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம காஷ்மீர் எல்லையில் நாட்டை காத்து வந்த நம்ம எல்லை வீரர்கள் நின்ன நிலையில் நம்ம நாட்டை பாதுகாத்துல பனி உறைவின் அதிகமாக காரணத்தினால அப்படியே நின்ன இடத்துல நின்று பனிக்குள்ளே உறைஞ்சி 4 இராணுவ வீரர்கள் செத்து போனார்கள் நம்ம நாட்டுக்காக. அவர்களுக்கெல்லாம் என்ன நம்ம நன்றி செலுத்தணும்? என்னங்க நம்ம நன்றி செலுத்தணும்? இந்த தலைப்பின் மூலமாக இந்த நாடும் இந்த வீடும் நலம் பெற வளர்ச்சி பெற இன்றைக்குள்ள இளைஞர்கள் தான் காரணம், இன்றைக்குள்ள இளைஞர்கள் தான் காரணம் என்று ஒரு நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.